வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள் இருக்கக்கூடிய ஆண்டாள் அவர்களோட திருக்கோயிலில் தாங்க இருக்கேன். அதாவது இது ஸ்ரீரங்கம் கோயிலோட பார்ட் த்ரீ வீடியோவாக நான் இதை போட்டிருக்கிறேன். ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2ல் ஸ்ரீரங்கம் கோயிலோட அற்புதமான ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இது பார்ட் 3 வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ஸ்ரீரங்கத்துக்குள்ளேயே ஆண்டாள் அவர்களுக்கு தனிப்பட்ட ஒரு கோயில் இருக்குது. அதை பெருசாக யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் திருச்சி அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பல மக்களுக்கு இது நல்லா தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா நீங்கள் ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கும் மேலே ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு மிகப்பெரிய காம்ப்ளெக்ஸ் தான் இந்த ஸ்ரீரங்கம். இந்த ஒரு கோயிலுக்கு பின்னாடி ஒரு சிறப்பான வரலாறு இருக்குது. குறிப்பாக இந்த ஆண்டாள் அவர்களுக்கு ஒரு சிறப்பான வரலாறு இருக்குங்க. அதுவும் இந்த ஆண்டாள் அவர்களுக்கு காலையில் 5:30 மணிக்கு ஒரு சின்ன அபிஷேகம் ஒன்று நடக்கும். இந்த அபிஷேகம் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரங்கநாதர் கோயிலில் ஒரு சிறப்பான ஒரு யானை ஒன்று இருக்குது. இந்த யானை மேலே பூசாரி உட்காந்துக்கிட்டு ஒரு வெள்ளி குடத்தில் காவேரி ஆற்று தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு 5:30 மணிக்கு காலையில் ஆண்டாள் அவர்களுக்கு ஒரு பெரிய அபிஷேகம் நடக்கும். இதுக்கப்புறம் தான் மற்ற ரிச்சுவல்ஸ் எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த கோயில் வழக்கத்தின்படி. ஸோ இப்போ ஆண்டாள் அவர்களோட அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த யானைக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குங்க. அதுவும் சின்ன வயசுல நம்ம எல்லாருக்கும் பெட் டைம் ஸ்டோரிஸை நம்ம பாட்டி சொல்லக்கூடிய ஒரு கதை தான். அது ஒரு மித்தாக இருந்தாலும் கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி நதிக்கரை பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த ரங்கநாதர் கோயிலுக்கு ஒரு யானை ஒன்று இருக்கு. இந்த யானை என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காவேரி ஆற்றுல தண்ணி குடிக்கிறதுக்காக இறங்கும் போது அந்த ஆற்றுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய முதல்ல யானையோட காலை பிடிச்சி கடிச்சு அந்த ஆற்றுக்குள்ள இழுக்க ட்ரை பண்ணுச்சான். அப்போ அந்த வலி தாங்க முடியாத யானை என்ன பண்ணுச்சு, எப்படியாவது ட்ரை பண்ணி நம்ம அந்த ஆற்றுல இருந்து வெளில வந்துடணும், இல்லைன்னா அந்த முதல்ல நம்மளை கடிச்சு உள்ள இழுத்துரும், இல்லைன்னா நம்ம உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த வருத்தத்தில் அந்த கவலையில் அந்த யானை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனது இல்லாமல் ரங்கநாதான் கத்த ஆரம்பிச்சதுங்களாங்க. இதை கேள்விப்பட்டோன்னா ரங்கநாதர் என்ன பண்ணியிருக்காரு, உடனே அவர் கையில் இருக்கிற அந்த ஒரு சக்கரம் மாதிரி வச்சிருப்பாரு பார்த்தீங்களா, இதை விட்டு அந்த முதலையோட கழுத்தை வெட்டியிருக்கிறாங்க. வெட்டினதுக்கு அப்புறமா அந்த யானை உயிர் தப்பி வெளில வந்ததுக்கு அப்புறம் என்னை காப்பாத்திட்டிய ரங்கநாதா அப்படின்னு சொல்லி அந்த காவேரி ஆற்று தண்ணியை தன்னோட மூக்கால உறிஞ்சி பெருமாள் அவர்களுக்கு ஒரு பெரிய அபிஷேகம் ஒன்று பண்ணியிருக்கு, தண்ணீரில் அபிஷேகம் பண்ணியிருக்கு. ஸோ அது ஒரு பெட் டைம் ஸ்டோரியாக அந்த காலகட்டத்தில் பாட்டிமார்கள் நம்ம கிட்ட சொன்னாலுமே கூட இதை கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இதன் வழிபாடாக தான் இந்த யானை காலையில் ஆண்டாள் அவர்களுக்கு தண்ணியில் அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த காவேரி தண்ணியில் அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் இன்னி வரைக்கும் ஒரு ரிச்சுவல் மெயின்டைன் பண்ணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டாள் கோயிலை நீங்கள் சுற்றி அழகாக வரும்போது அழகாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அந்த லேண்ட்ஸ்கேப்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் பக்காவாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் இந்த கோயிலுக்கு வர பல பேருக்கு இந்த கோயிலில் ரங்கநாதர் அவர்களை வழிபட்டதுக்கப்புறம் அப்படியே வெளில போயிடுவாங்க பல பேர். ஆனால் சுற்றி இந்த கோயிலுக்குள்ளே இவ்வளோ சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது பல பேருக்கு தெரியாமே இருந்திருக்கும். இப்போ இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு நான் தெரிவிச்சிட்டேன் பார்த்தீங்களா. அதனால் மறக்காமல் அடுத்த வாட்டி நீங்கள் ரங்கநாதர் கோயில் போகும்போது இந்த மாதிரி அதிசயமான விஷயங்களெல்லாம் பார்த்து ரங்கநாதர் அவர்களோட அருளை பெறுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.